இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். 18/8/2024 25/8/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா நன்மைகள் நடக்கும் வாரம். ராசியில் தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சனி வக்ரம் பெறுது. தொழிலிலும் வருமானத்திலும் குறைவே இல்லை என்றாலும் நிறைவு ஏற்படலை. எப்போதும் பண விஷயமாக சிந்தனையுடனே இருக்கீங்க. இந்த வாரம் வீடு, பூமி, வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். பணிபுரியும் பெண்களின் அறிவுத்திறன் கூடும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு சாப்பிடவே முடியலை. அரசாங்க வேலைக்கு அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும். 9ல் கேது இருக்குது. தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள், மனசஞ்சலம் ஏற்படலாம். வெளிநாட்டு பயணம் உறுதியாகும். ராசிக்கு குரு பார்வை இருக்குது. திருமண வயதில் இருந்தீங்கன்னா ஆவணியில் திருமணம் நிச்சயிக்கப்படும். புத்திர பிராப்தம் நிறைவேறும். ஆரோக்கிய குறைபாடு அகலும். கண்ணறுவை சிகிச்சை பலன் தரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் லாபம் தரும். சங்கர நாராயணனை வழிபடணும். மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வார தொடக்கத்திலேயே நீங்கள் புத்திசாலித்துடனும் சூழ்நிலையை பக்குவமாகவும் கையாளணும். இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளை அனுசரித்து நடந்துக்கிறதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும். 19ஆம் தேதி சமநிலையான நாள். நல்லுறவையும் நல்ல புரிதலையும் பராமரிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். 20ஆம் தேதி சாதகமான நாள். சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. அதனால் மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீங்க. நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். 21ஆம் தேதி உங்களுக்கு சுமாரான பலன்கள். மேலும் உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். எந்த விஷயத்தையும் வேகமாக செஞ்சு லேசாக எடுத்துக்கணும். 22ஆம் தேதி நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க. உங்கள் ஆற்றலை நன்கு உணர்ந்து செயல்படுவீங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறமையால் நீங்கள் புகழடைவீங்க. 23ஆம் தேதி வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அனுசரித்து போகும் அணுகுமுறை இருக்கும். செயல்களை எளிதாக மேற்கொள்வீங்க. உங்கள்கிட்ட தைரியம் நிறைஞ்சிருக்கும். 24ஆம் தேதி சராசரி நாளாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களும் பாதுகாப்பற்ற உணர்வும் உண்டாகும். மேலும் மகிழ்ச்சி அடைவீங்க. மகர ராசி என்பவர்கள் அதிக வயசானது போல் எண்ணி அனைத்தையும் கோட்டையிட நினைச்சவங்களுக்கு தன்னால் உற்சாகத்துடன் துள்ளி கொதித்து கொண்டிருக்கும் வாரம். இந்த வாரம் அவங்க கூர்மையான மற்றும் சுறுசுறுப்பான மனதுடன் எதையும் எளிதாக கற்றுக்கிற முடியும். உங்கள் சந்திரனின் 9வது வீட்டில் கேது கிரகம் இருக்குது. இந்த வாரம் உங்கள் வழியில் வரும் அனைத்து திட்டங்களிலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்யணும். வாய்ப்புகள் இருக்குது. பின்னால் ஏதோ ஒரு ரகசிய சதி இருக்கலாம். அதன் விளைவுகளை நீங்கள் எதிர்காலத்தில் தாங்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமானவர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ உங்களிடம் ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் சில அசௌகரியங்களை உணர்வீங்க. ஆனால் அவற்றை புரிஞ்சுக்கிறதுல உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கலாம். இந்த வாரம் உங்கள் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகளை இருக்கும். அதை கையாள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பேச வேண்டியதே அவசியமில்லை. ஈஸியாக நீங்கள் கையாள நினச்சிங்கன்னா உங்களால் முடியும். நீங்கள் எதையாவது வலுக்கட்டாயமாக செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கிடுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறனால ஆடம்பரங்களை நிறைவேற்ற இந்த வாரம் படிப்பை தவிர உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் உணரும் நேரத்தில் ரொம்ப தாமதமாயிரும். அதனால் பார்த்து நடந்துக்கணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 44 முறை மாண்டாய நமகன்னு ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி என்பவர்களுக்கு திட்டங்களில் நிலவிய தடை தாமதங்கள் அகலும் வாரம். 2/11 அதிபதி குரு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பேச்சை மட்டுமே மூலதனமாக வச்சுருந்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு. பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் கொண்டு போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் நிலையான நிரந்தரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகளை கையாளுவீங்க. கிணற்றில் போட்ட கல்லாக கிடந்த சில முயற்சிகள் முடிவுக்கு வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் சொத்து தகராறு, கருத்து வேறுபாடு இதெல்லாம் சந்திக்க நேரும்.
பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும். சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம். பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. சுபகாரிய செய்திகளால் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஓரிரு வாரங்களில் விரயங்கள் கண்டிப்பாக குறையும். ஆன்மீக பாதையில் தெளிவு பெற்று நல்ல ஆன்மீகத்தில் நீங்கள் பயணம் செய்வீங்க. கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். எடுக்கும் முக்கிய முடிவுகள் பலனளிக்கும். முக்கிய முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறந்தது. 19ஆம் தேதி எந்த காரியங்களும் தாமதமாகுது. 20ஆம் தேதி பதட்டமாக இருக்கிறீங்க. தியானம் மேற்கொள்ளணும். அமைதியும் மன ஆறுதலும் இப்போ தான் கிடைக்கும். 21ஆம் தேதி சராசரிக்கும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் மன திருப்தி பெற இயலும். 22ஆம் தேதி அனுகூலமான முடிவுகள் எடுக்கிறதுல மனதில் தெளிவுடன் இருக்கணும். நெருங்கியவர்களுடன் உரையாடுவதில் கூட உங்களிடம் தயக்கம் இருக்கும். 23ஆம் தேதி உங்கள் செயல்களில் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறணும். அப்போ தான் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் எல்லாம் வரும். அமைதியின்மை உணர்வுகளை ஏற்படுத்தினீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தும். 24ஆம் தேதி சாதகமான நாள். தன்னம்பிக்கை நிறைஞ்சிருப்பீங்க. பணிகளை விரைஞ்சு முடிப்பீங்க. கும்பராசி என்பவர்களுக்கு சந்திரனின் 8ஆம் நிலை பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இருக்குது. இந்த வாரத்தில் கேது தேவன் இருக்கிறாரு 8ல். இந்த நேரத்தில் எவருடைய உடல்நலம் குன்றியும் முன்னேற்றம் கண்டு மன உளைச்சலிருந்து விடுபடலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர் இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை வச்சிருக்க முடிஞ்சவரை அவர்களை கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். இந்த வாரம் நீங்கள் நிலம், ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்தணும். இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் ரொம்ப சிறந்த கலவையை உருவாக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் நழுவ விடாமல் முழுமையாக பயன்படுத்திக்கிறணும். இந்த வாரம் வீட்டுக்கு விருந்தினர்கள் திடீர் வருகை கூடும். இந்த குடும்ப சூழலில் அமைதி நிலவும். இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் சுவையான உணவை உண்ணும் வாய்ப்பை பெறுவீங்க. மேலும் உங்கள் மாலை நேரத்தை விருந்தினர்களுடன் செலவிடுவீங்க. இந்த வாரம் உங்கள் வேலை முடிந்து விட்டதாக நினச்சி நீங்கள் அவசரப்பட வாய்ப்பு இருக்குது. இது போன்ற சூழலில் அனைத்து பணிகளும் நீங்கள் முடிஞ்சிட்டதாக நீங்கள் நினச்சிக்கிருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வரலை. ஏன்னா தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. அதனால் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் அப்படின்னு தினமும் 21 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய வாரம். 6ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமாதிபதி சுக்கிரனுடன் சேர்க்கை பெறாரு. வரவு செலவில் கவனம் தேவை. வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தால் திறமைமிக்க செயல்பாடுகள் பாராட்டப்படும். இரக்க குணத்தால் தான தர்மங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை உணர்வு உண்டாகும். மூத்த சகோதர வழி ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம், கௌரவ பதவிகள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய பயணங்களால் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். மனைவி வழி செல்வத்திற்காக மாமனாரிடம் கருத்து வேறுபாடு, வம்பு வழக்கு தோன்றும். பெண்கள் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. எல்லா வசதிகளும் இன்பமும் இருந்தாலும் ஏதாவது மனக்குறை உங்களை வாட்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபடணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு 18ஆம் தேதி மகிழ்ச்சிகரமான நாள். மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. தன்னமைக்குடனும் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க இது உகந்த நாள் கிடையாது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. 20ஆம் தேதி அமைதியான மனநிலை இருக்கும். பாதுகாப்பின்மை மற்றும் தன்னம்பிக்கை இல்லையே அப்படின்றது தான் இதற்கு காரணம். பாதுகாப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். 21ஆம் தேதி மந்தமான நாள். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி யோசிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்தபடி பலன்கள் இல்லை. 22ஆம் தேதி செய்யும் செயல்களில் திருப்தி கிடைக்க திட்டமிட்டு செயலாற்றணும். இதன் மூலம் பாதுகாப்பின்மையாக உணரக்கூடும். 23ஆம் தேதி உங்கள் சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நாள். விருப்பங்கள் உங்களிடம் இருக்கும். சில முக்கிய முடிவுகள் எடுக்க நீங்கள்
உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். 24ஆம் தேதி சொத்துக்களை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அவசியம் உங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் வச்சுக்கிறணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கேது கிரகம் உங்களுக்கு சந்திரனின் 7வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேணாம். முடிஞ்ச வரை மது அருந்துவதை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறவங்க அல்லது நண்பர்கள் திடீர்னு உங்களை விருந்துக்கு அழைத்து போவாங்க. தேவைக்கு அதிகமாக ரசிப்பதற்காக மது அருந்தி உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேணாம். இந்த வாரம் சனி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்யுது. வாகனம் ஓட்டுனீங்கன்னா இந்த வாரம் வாகன ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தொலைபேசியில் பேசுகிறது, வேகமாக ஓட்டுறது, போக்குவரத்து விதிகளில் மீறலாம். அதற்காக அதிக அபராதம் செலுத்த வேண்டி வரும். நிதி இழப்பை ஏற்படுத்துவதை தவிர உங்கள் நேரத்தையும் அது வீணடிக்கக்கூடும். அதனால் பத்திரமா இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. இதனுடன் இந்த வாரம் உங்கள் தந்தையும் வேலையில் முன்னேற பல வாய்ப்புகளை பெறுவார். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் இந்த நேர்மறையான சூழ்நிலையின் நல்ல விளைவு வீட்டுச் சூழலில் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவும். இந்த வாரம் வேலையில் இருக்கும் மற்றவங்களை நீங்கள் செய்ய விரும்பாத எந்த ஒரு வேலையையும் செய்யும்படி கட்டாயப்படுத்த வேணாம். இந்த நேரத்தில் உங்கள் இயல்பில் சில சுயநலம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சில பயனற்ற வேலைகளை கொடுக்கலாம். இந்த வாரம் மாணவர்கள் ஆராய்ச்சி துறையிலும் முன்னேறணும். இந்த சூழ்நிலையில் இதற்காக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆடம்பர பொருட்களை சேகரிக்கலாம். இல்லைன்னா பின்னர் அவசரமாக நீங்கள் பல விஷயங்களை மறந்துடலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகஸ்பதியே நமகன்னு தினமும் 21 முறை ஜபிக்கணும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மேலும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 18/8/2024 25/8/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.